உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய kumudam.com பார்வையாளர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். நான் எப்படி வந்தேன் என்கிற விஷயத்தை முதல்ல சொல்லிடுறேன். நான் சினிமா என்கிற இந்த அற்புதமான ஊடகம், இந்த ஊடகத்தின் மேலே எனக்கு ஏற்பட்டு போன ஒரு வெறி காரணமாக, ஒரு பேஷன், ஒரு மேட்னஸ். நான் பூனா திரைப்படக் கல்லூரியில் ஒரு மாணவனாக சேர்றேன் 1966. நான் 1966 டைரக்ஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த டைரக்ஷனுக்கு கொடுத்த அப்ளிகேஷன் ஃபார்மோட, அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் கூடவே நான் எடுத்த 2-3 ஸ்டில்ஸ், ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி, அது 2 விருது வாங்கின ஸ்டில்ஸ். அந்த காலகட்டத்தில் அமெச்சூர் ஃபோட்டோகிராஃபி என்ன ஒரு பத்திரிகை வந்துக்கிட்டு இருந்து, லண்டனில் இருந்து. இந்த மாதிரி அமெரிக்காவில் இருந்த ஒரு ஃபோட்டோகிராஃபி மேகசின் வந்துக்கிட்டு இருந்தது. இந்த பத்திரிகைகளில் அவார்டு வாங்கின 2 ஸ்டில்ஸை அனுப்பி வச்சுருந்தேன். இந்த ஸ்டில்ஸு பார்த்ததாலேயோ என்னமோ, நிச்சயமாக அதாக தான் இருக்குன்னு காரணம். டைரக்ஷன் கோர்ஸுக்கு அப்ளை பண்ண என்ன very promptly they dumped me into the camera class. So முதல் ஒரு 3 மாதம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஏமாற்றமாக இருந்தது. நான் சினிமா படைப்பாளி ஆகணும் என்ன இங்கே அப்ளை பண்ணவன். நீ என்னை கேமரா கிளாஸில் போட்டு வச்சுருக்க, ஐ டோன்ட் வாண்ட் இட், எவ்வளோ சொல்லி பார்த்தேன். அவங்க நோ யூ பி ஹியர் அப்படின்னு என்ன அந்த கேமரா டிபார்ட்மெண்ட்டில் கேமரா கிளாஸில் உட்கார வச்சாங்க. முதல் 3 மாதம் ஐ வாஸ் சிட்டிங் தேர் வித் எ சல்க். பிடிக்கலை. அப்புறம் மனசில் ஒரு பொறி தட்டிச்சுது. 3 வருஷம் நான் இங்கே இருந்தாக வேண்டியிருக்கு. நான் டைரக்ஷன் கற்றுக்கணும்னு வந்தவன். சினிமாட்டோகிராஃபியில் உட்கார வச்சுருக்காங்க. இதுவும் டைரக்ஷனில் ஒரு பகுதி தான். ஸோ இந்த சினிமாட்டோகிராஃபி கிளாஸில் இருந்துக்கிட்டே, இந்த பூனா ஃபில்ம் இன்ஸ்டிடியூட்டை இருந்துக்கிட்டே, இங்கே என்னென்ன எல்லாம் சாத்தியமோ அத்தனையும் நான் கற்றுக்க போகிறேன் என்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன். ஸோ இந்த கேமரா கிளாஸில் மினிமம் அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு, I was attending the direction classes, the editing classes, the acting classes and the production class also. Thanks to the professors concerned of the other departments, they accommodated me. என்னுள்ள இருந்த அந்த ஆவேசத்தை, அந்த வெறியை, அந்த பேஷனை அவங்க they were able to feel it. They said, you are welcome. If you want to learn cinema, this is the place for it. You learn as much as you want. அப்போ எடிட்டிங் ப்ரொஃபஸராக இருந்தவர் ஆர்கே லக்ஷ்மணனுடைய தம்பியோ அண்ணனோ எனக்கு ஞாபகம் இல்லை, ராமச்சந்திரா என்ன, இவருடைய ஓன் பிரதர். ஸோ ஹீ வாஸ் ஆல்சோ வெரி அக்கமடேட்டிவ் எடிட்டிங் கற்றுக்கிறதுக்கு. ஸோ கேமரா கிளாஸில் அஃபிஷியலாக கேமரா ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நான் அங்கே சினிமாவில் கற்றுக்க வேண்டிய அவ்வளோ விஷயத்தையுமே அங்கே கற்றுக்கிட்டேன். அண்ட் பை த டைம் ஐ லெஃப்ட் பூனே இன்ஸ்டிடியூட், ஐ ஹேவ் ரிட்டன் த ஸ்கிரிப்ட் ஃபார் மை ஃபர்ஸ்ட் ஃபில்ம். கோகிலாவுடைய ஸ்கிரிப்ட் நான் அங்கே வச்சு எழுதினது தான். அந்த கேமரா டிபார்ட்மெண்ட் ஃபைனல் இயரில் ஒரு தீசிஸ் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஃபைனல் அசைன்மெண்ட், ஃபைனல் தீசிஸ். அது ஃபோட்டோகிராஃபியை பற்றி ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட் எடுத்து அனலைஸ் பண்ணி ஒரு ஃபுல் தீசிஸ் கொடுக்கணும். ஸோ நான் அந்த தீசிஸாக இந்த கோகிலா ஸ்கிரிப்ட், நான் எழுத ஸ்கிரிப்டை கொடுத்து, இந்த ஸ்கிரிப்டை நான் எப்படி ஃபோட்டோகிராஃபி பண்ண போகிறேன் என்கிறது தான் என்னுடைய தீசிஸாக இருந்தது. My camera professor refused to accept it as the thesis. இது ஸ்க்ரீன் ப்ளே ஸ்டூடெண்ட் பண்ணுற வேலை. நீ இப்போ ஸ்கிரிப்டை கொண்டு வந்து கொடுத்தா நான் அதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஃபோட்டோகிராஃபியை பற்றி ஏதாவது எழுது. நான் சொன்னால் ஃபோட்டோகிராஃபியை பற்றி தான் எழுதியிருக்கேன். இந்த வெளியே போய் நான் யாரோ ஒருத்தருடைய ஸ்கிரிப்டை, ஃபோட்டோகிராஃபி தானே, அதுக்கு தானே இங்கே கற்றுக் கொடுக்குறீங்க. யாரோ ஒருத்தனுடைய ஸ்கிரிப்டை எதுக்கு நான் ஃபோட்டோகிராஃபி பண்ண போகிறேன், எப்படி ஃபோட்டோகிராஃபி பண்ண போகிறேன்னு நான் எதுக்கும் உனக்கு எழுதி கொடுக்கணும். நான் எழுதின ஸ்கிரிப்டு, நான் வெளியே போய் நான் இதை எப்படி பண்ண போகிறேன், ஃபோட்டோகிராஃபி பண்ண போகிறேன், அதை அனலைஸ் பண்ணி டீட்டெயிலாக உனக்கு எழுதி கொடுத்துருக்கேன், ப்ளீஸ் அக்செப்ட் திஸ். ஏன்னா ஹீ வாஸ் வெரி அடமெண்ட், ஹீ வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட் டு அக்செப்ட் இட். மை பிரின்சிபல், one Mr. Jagat Murari, he understood my point and he instructed the camera professor
to accept it. That is how it went through. முடிச்சிட்டு வந்த உடனே வந்து ஒரு வருஷம் நோ யாருக்கிட்டே நான் அசிஸ்டண்ட்டாக சேர முயற்சி பண்ணலை. நான் என் ஊருக்கு போயிட்டேன். போனது என்னுடைய ஃபைனல் இயர் நான் இன்ஸ்டிடியூட்டில் இருக்கிறப்போ அங்கே தே ஃபாலோ திஸ் சிஸ்டம் அதாவது ஃபைனல் இயர் டைரக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஹேவ் டு மேக் எ ஃபில்ம் 20 minutes ஃபில்ம் தட் இஸ் கால்ட் த டிப்ளமா ஃபில்ம். இந்த டிப்ளமா ஃபில்ம் அவங்க வந்து ஸ்கிரிப்ட் பண்ணி டைரக்ட் பண்ணுவாங்க. ஒரு கேமரா ஸ்டூடெண்ட் அதில் ஃபோட்டோகிராஃபி பண்ணுவான். அந்த ஒரு யூனிட் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட் வந்து அதில் ஒர்க் பண்ணுவான். ஸோ ஐ ஃபோட்டோகிராஃப்ட் தி ஃபைனல் டிப்ளமா ஃபில்ம் ஆஃப் எ மலையாளி பாய் கால்ட் Gowthaman. He was the chief producer of films division later on. ஸோ அவருடைய ஃபைனல் டிப்ளமா ஃபில்மை நான் வந்து ஃபோட்டோகிராஃபி பண்ணுறேன். ஃபார் விச் ஐ காட் த கோல்டு மெடல். தட் வாஸ் அது இதுக்கு ஒரு கொசுறு செய்தி அது. ஸோ இந்த டிப்ளமா ஃபில்மை செம்மீன் பட புகழ் ராமு கரியாத் கேரளா மலையாளி டைரக்டர் அவர் வந்து இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்த ஒரு சமயத்தில் இந்த டிப்ளமா ஃபில்மை மலையாள பையன் கேரளா பையன் எடுத்திருக்காங்கிறதால ஒரு வேளை பார்த்துருப்பாரோ என்னமோ லெட் மீ சி அப்படின்னு பார்த்துருக்காரு. பார்த்துட்டு ஹூ இஸ் திஸ் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு கேட்டிருக்காரு. கௌதமன் என் பேரை சொல்லியிருக்கான். ஸோ இவர் வந்து செம்மீனுக்கு அடுத்த படத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கார். நெல்லு என்னொரு படம். ஸோ இவர் வந்து உடனடியாக என்னோட தொடர்பு கொண்டு உடனடியாக நீ சென்னைக்கு வா, என்னுடைய அடுத்த படத்தில் நீ செம்மீனுடைய தொடர்ச்சியாக நான் எடுக்க போகிற படத்தில் நீ ஒர்க் பண்ணுற அப்படின்னு கூப்பிட்றாரு. நான் இங்கே சென்னைக்கு வர்றேன். சென்னைக்கு வர்ற என்னுடைய எண்ணம் என்ன, மார்க்கஸ் பாட்லே என்கிற அந்த மகா ஃபோட்டோகிராஃபருடைய உதவியாளனாக என்னை கூப்பிட்றாங்க என்கிற ரொம்ப சந்தோஷத்தோட நான் வர்றேன். I was thinking that I was going to be an assistant cameraman to a great cinematographer whom I admired at that time. தெரியாது. ஸோ நான் இங்கே மார்க்கஸ் பாட்லேயோட உதவியாளராக வேலை செய்கிறதுக்கு தான் நான் இங்கே வர்றேன். ரொம்ப சந்தோஷத்தோடு வர்றேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தென் ராமு கரியாட் என்னை கூப்பிட்டு சொல்கிறார், பாலு, have you seen செம்மீன்? Yes, I have seen செம்மீன். Do you know who are the technicians there? Who the technicians? Yes, of course I know. Marcus Bartley, cameraman. Rishikesh Mukherjee, editor. Vailar Ramavarma, lyric writer. Salil Chaudhary, music director. The top technicians, the top creative people of Indian cinema at that time. In the team தான் செம்மீனுடைய ரிசி தெரியுமே அப்படின்னு. Now I am going to make my next film after Chammin. Salil Chaudhary is the music director. Rishikesh Mukherjee is the editor. Instead of Marcus Bartley, you are going to photograph my film, he said. I said, Dada, நான் ஒரு தாதான்னு தான் கூப்பிடுவேன். அது அந்த பூரா பழக்கம். தாதா, இங்கே பாருங்க, you are making a mistake. I have not exposed a single frame of color in the institute. All my practicals were in black and white, and what you saw in the institute as my diploma film is black and white. And I have not exposed a single film or frame of color. So you are making a color film, and I don't know how I will fare. You are making a big mistake. Please reconsider it. என்று நான் சொல்கிறேன். அதெல்லாம் பேசாத, உன்னுடைய பிளாக் அண்ட் ஒயிட் வேலை நான் பார்த்துருக்கேன். நீ அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் அந்த குவாலிட்டி கொண்டு வர முடியும்னா கலரில் யூ கேன் டூ மாவல்ஸ் அப்படின்னாரு. அது ஒரு நம்பிக்கை, ஒரு கான்ஃபிடென்ஸ் கிரேட் டைரக்டர் ஹேட் ஆன் எ யங் பர்சன் அட் தட் டைம். ஐ செட் ஓகே, எனக்கு என்னமோ நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு தான் படுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவர் ஒன்றுமே பேசலை. நீ ஒன்று பண்ணு, நீ இப்போ போயிட்டு நாளைக்கு காலையில் ஒரு 10 மணிக்கு வா, இங்கே ஆஃபீஸுக்கு வா அப்படின்னா. நான் வீட்டுக்கு போகிறேன். போயிட்டு அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸுக்கு வர்றேன். வந்தால் என்னை ஜெமினி கலர் லேபுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. எனக்கு ஜெமினி கலர் லேபுன்ற அன்றைக்கி தான் தெரியும். ஐ ஹவ் ஹர்ட் அபவுட் இட். ஜெமினி கலர் லேபுக்கு கூட்டிகிட்டு போனால் அங்கே வந்து அப்போ நாராயணசாமி இன்னொருத்தர் இருந்தார், ஜெமினி கலர் லேப் சீஃப். ஸோ நாராயணசாமி ரூமுக்கு கூப்பிட்டு போய் என்ன, நாராயணசாமி, I want to introduce my director of photography for my next film. This is Balu Mahendra. என்னாரு
Narayanasamy was looking at me like as if he was seeing a ghost. அவர் வேறு இறங்க பார்த்து ஒல்லியாக ஒரு பிளாக் பாய், அப்போ ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். பார்த்துட்டு அவரால் நம்பவே முடியலை. மார்க்கஸ் பாட்லே பண்ண இருந்த இடத்த இந்த பையனா என்கிற அது மூஞ்சையில் இருக்குது, நமக்கு தெரியுமே. நான் ஒரு அப்போவே பேசிக்கலியாக ரைட்டு. ஸோ அடிப்படையில் நான் ஒரு எழுத்தாளர், சினிமாட்டோகிராஃபர், சினிமாலாம் பின்னாடி சிறுகதை கவிதைன்னு எழுத ஆரம்பித்தவன். ஸோ எனக்கு தெரியுது இந்த முகத்தில் இந்த 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 உணர்வு, அவருடைய இந்த முகபாவத்தை வச்சு உள்ளே என்ன ஓடிக்கிட்டு இருக்கு ஸ்கிரிப்டுங்கிறது எனக்கு தெரியுது. அப்போ அது இன்னும் எனக்கு இதாக இருந்தது. தென் ஐ வாஸ் ஜஸ்ட் ஸ்டாண்டிங் தேர். He was looking at me as if he was looking at a worm. Then I was just feeling very uncomfortable. I was just standing there. Narayanasamy, ஒன்று பண்ணுங்க, you get me a roll of Eastman color film and a Ramkariyat. So Narayanasamy called somebody and said, bring a roll of Eastman color film. So somebody brings a can of Eastman color film. For the first time in my life, I am seeing a roll of color film, color stock, in Narayanasamy room in Gemini Color Lab. So அதை பார்த்த மஞ்சளாக ஒரு இதுதான் ஈஸ்மன் கலர் ஃபில்ம் ரோலா, நெகட்டிவ் ரோலா என்று மனசுக்குள்ளே படுது. அதை வாங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பட் பயமாகவும் இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது. சரி, எதுக்கு இவர் ரோல் கொண்டு சொல்லியிருக்காரு என்ன அப்போவும் புரியலை ஒன்றும். சரி, டிரைவரை கூப்பிட்டு, தம்பி இதை வண்டியில் வச்சுக்க அப்படின்னு அவங்க கொண்டு போய் வண்டியில் வச்சா. When we came to the office, he told me, Balu, I will give you a camera tomorrow, the one that you used in the institute, ARI 2C. நான் அது தர்றேன் நாளைக்கு காலையில் 8 மணிக்கெல்லாம் நீங்கள் வா, வண்டி ரெடியாக இருக்கும், அந்த கேமரா ரெடியாக இருக்கும், இந்த 1000 அடி ஃபில்ம் அப்போல்லாம் 1000 அடி தான் வரும், இப்போ தான் 400 அடி துண்டு துண்டாக வருது. ஸோ இந்த ஃபில்ம் ரோலை எடுத்துக்கிட்டு, you take the camera, go and do whatever you want with this 1000 feet. Go and do என்ன வேணாலும் ஷூட் பண்ணு, நீ ஷூட் பண்ணிட்டு சாயந்தரம் எடுத்துட்டு வா, பட் ஃபினிஷ் திஸ் ஃபில்ம், இந்த 1000 அடியை நீ முடிச்சிடணும் அப்படின்னு 2 மேகசினில் அதை லோட் பண்ணி கொடுக்குறாங்க. எனக்கு ஐ வாஸ் ஃபீலிங் வெரி வெரி ஸ்கேர்ட். நீ போய் இதை ஷூட் பண்ணிட்டு வா அப்படின்னாரு. நான் சொன்னேன், தாதா ஐ டோல்டு யூ நோ, நான் ஒரு ஃப்ரேம் கூட கலரை எக்ஸ்போஸ் பண்ணதில்லை, 1000 அடி ஃபில்மோட தர்றீங்க என்கிட்ட வந்து, ஒன்றும் இல்லைப்பா நீ போ அப்படின்ட்டார். ஸோ நான் வண்டியில் ஏறுறேன், கேமராவையும் ஃபில்ம் ரோலையும் எடுத்துகிட்டு மேகசினையும் எடுத்து வண்டியில் ஏறுறேன், நாட் நோயிங் வாட் ஐ வாஸ் கோயிங் டு டூ வித் இட். என்ன செய்ய போகிறேன், எங்கே இதை கொண்டு போய் எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன், எந்த விதமான ஒரு முன்னேற்பாடும் இல்லாமல் நான் வண்டியில் ஏறுறேன், பிளாங்க். And it started pouring. ஒன்று மழை கொட்ட ஆரம்பிக்குது. And it started raining that morning, and till evening 5 o'clock, 6 o'clock it was raining. 6 o'clock மேலே மழை பெய்துக்கிட்டு இருக்கு, அட மழை பெய்யுது காலையிலேருந்து. மை குட்னஸ், வாட் ஆம் ஐ கோயிங் டு டூ அப்படின்னு. அப்போ ராமகரியா சொல்கிறாரு, பாலு, யூ டூ ஒன் திங், இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு, மழை பெய்யுது, மழையாக இருக்குது, யூ கேன் டூ திஸ் டுமாரோ ஆல்சோ என்னார் நான் சொன்னேன், நோ நோ நோ. பை தட் டைம் ஐ ஹேட் மேட் அப் மை மைண்ட், வை நாட் ஷூட் இன் த ரெயின், என்னென்னு பார்த்துக்கலாமே, வை நாட் ஷூட் இன் த ரெயின். ஐ ஹவ் டன் இட் இன் பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் ஐ லவ் ரெயின். எனக்கு மழை ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்களில் ஒன்று இந்த மழைங்கிறது. நனைகிறது பிடிக்கும், அந்த அந்த மழையுடைய மண் வாசனை பிடிக்கும். ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்யலாமே, லெட் மீ ஷூட் இன் த ரெயின். சரி, என்னமோ இவர் இப்போ இதை பார்த்துட்டு விரட்டி விட போகிறாரு வீட்டுக்கு, எடுத்து தொலைக்கலாமே என்கிற எண்ணத்தில் ஆக்சுவலி ஐ வில் கோ அண்ட் ஷூட். இந்த மழையில் ஆனார், ஆமாம் மழையில் தான் என்ன. நான் போய் ஷூட் பண்ணுறேன். சென்னை வாஸ் நியூ டு மீ. வித்தின் எ ஃபியூ மினிட்ஸ் ஐ mentally prepared a script, a rainy day in Chennai. சென்னையை நான் முதல்ல பார்க்குறேன். ஸோ எனக்கு சென்னை புது நகரம். அந்த ஒரு புது மனிதனுடைய கண்ணோட்டத்தில், ஒரு படைப்பாளிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் சென்னையை நான் என்னுடைய கேமரா வழியாக நான் பார்க்குறேன். திஸ் வாஸ் மை ஸ்கிரிப்ட். ஐ ஆம் சீயிங் சென்னை ஒன் எ ரெய்னி டே
என்னட்டு அன்னைக்கு காலையிலேருந்து மழையில் சாயந்தரம் வரைக்கும் மழை பெய்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது ஓயவே இல்லை. இட் வாஸ் கண்டினியூஸ் ட்ரைன் which was good for me. And I shot the material, brought it back, and he said, "You were shooting the whole day?" he asked. Yes, of course I was shooting. இந்த மழையிலையா? ஆமாம், மழையில் தான் ஷூட் பண்ணேன். சரி என்கிட்ட வாங்கி வச்சுட்டார். வாங்கி நீ ஒன்று பண்ணு, நாளைக்கு காலையில் வா, நான் இன்றைக்கி சாயந்தரமே இதை லேபுக்கு அனுப்பிடுவேன். நாளைக்கு காலையில் ரஷ்ஷு ரெடியாக இருக்குது, பார்ப்போம், வி வில் சி அப்படி. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஐ வாஸ் சப்போஸ் டு கம். அன்றைக்கி நைட் எனக்கு தூக்கம் வரல. சரி, முதல் அசைன்மெண்ட்டே வீட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுறதானா என்கிற ஒரு பயம் இருக்குது, ஏமாற்றம் இருக்குது. நான் இன்றைக்கும் பசங்கள்கிட்ட சொல்லுவேன், நீ ஒரு 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 கேமரா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவேன், ஒரு ரூம் உள்ள நீ போனேன்னா யூ மஸ்ட் பிகம் அவேர் டு த எக்ஸிஸ்டிங் லைட் தேர். நீ அந்த இடத்துக்கு போகிறப்போ உள்ள நீ நுழைஞ்சதுமே நீ பாலு மகேந்திராவா, நீ XYZ அல்ல, நீ ஈஸ்ட்மன் கலர் 100% நெகட்டிவ். ஹவ் ஆர் யூ கோயிங் டு ரியாக்ட் டு திஸ் லைட் என்று ஸ்டார்ட் திங்கிங். அந்த ஜன்னலுக்கு பக்கத்தில் போனால் என்ன ஒரு 5-6 வருமா? ஓகே 5-6. இங்கே வந்து என்ன ஒரு 2-8 வருமா? ஓகே 2-8. யூ பிகம் தட் நெகட்டிவ் இட் செல்ஃப். யூ ஷுட் ஸ்டார்ட் ரியாக்டிங் ஃபார் தட். அன்றைக்கி நான் அப்படி தான் நினச்சேன், இன்றைக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்கிறது மாதிரி தான், டோன்ட் திங்க் ஆஃப் யுவர் செல்ஃப் ஆஸ் சம்படி எல்ஸ், பட் யூ ஆர் த நெகட்டிவ். கெட் எ ஃபீல் லைக் த ஃபில்ம் அண்ட் ரியாக்ட் லைக் த ஃபில்ம். ஸோ நான் எக்ஸ்போஸ் பண்ணி கொடுத்துட்டேன். அப்போ நைட் எனக்கு தூக்கம் வரல. இந்த நெக்ஸ்ட் டே ஹீ செட், ஆஃபீஸுக்கு போனேன், வா லேபுக்கு போய்ட்டு வரலாம், என்ன கூப்பிட்டு போவாருன்னு நினச்சேன். நான் போய் உட்காந்துருக்கேன். வந்தார், ரூம் உள்ளே போனார். 10 மணி ஆகுது, 11 மணி ஆகுது, அவர் வெளியே வரல. ஐ வாஸ் சிட்டிங் தேர். எதுக்கோ வெளியே வந்தவர், பாலு நீ இன்னும் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கியா? ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. நீங்கள் தானே வர சொன்னீங்க, லேபுக்கு போகணும்னு சொன்னீங்க, ரஷ் பார்க்கணும்னு சொன்னீங்க. ஆமாப்பா, ரஷ் பார்க்கணும். நான் எதுக்கு பார்க்கணும்? நீ தானே பார்க்கணும், நீ போயிருக்கலாமே என்னார். சரி, என்ன தான் சொல்கிறீங்க? You have to see this and take a decision on that. Balu, I have taken a decision on this long back. There is no more revision of my decision. நீ போய் பார்த்துட்டு வா என்னார். நான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கு தெரியும் நீ என்ன பண்ணியிருப்பேங்கிறது. என்னதுமே எனக்கு எவ்வளோ நம்பிக்கை, எவ்வளோ அந்த 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 திடம் அது. ஸோ ஐ டோல்ட் ஹிம், பிரதர் ப்ளீஸ் கம். எவ்வளோ கெஞ்சி பார்த்தேன்னா வரல. நீ போய் பார்த்துட்டு வாயா, எனக்கு தெரியும், அது என்ன எடுத்துகிட்டு போய் என்ன தெரியும், என்ன வந்திருக்கணும்னு தெரியும். ஐ ஹவ் சீன் யூ பிளாக் அண்ட் ஒயிட். அதை தான் திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கா. தாதா, திஸ் இஸ் கலர், ஐ நோ தட் இட் இஸ் கலர். அப்புறம் தென் ஐ வென்ட் டு தி ஜெமினி லேப். அங்கே போனால் ப்ரீவியஸ் டே என்ன ஒரு புழு போல் பார்த்த அந்த கும்பல், த ஹோல் ஜெமினி ஸ்டாஃப் லேப் ஸ்டாஃப் நாராயணசாமி உட்பட அவங்க வந்து வாசலில் எனக்காக காத்துக்கிட்டுருக்காங்க. அங்கே ராஜோபசாரம், ரெட் கார்பெட் விரிக்காத ஒரு குறை தான். உள்ளே போய் உட்காந்த த என்டையர் லேப் இஸ் தேர் இன் த தியேட்டர் டு சி த ரஷ். உட்காந்து பார்த்து எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. போரிங் ரெயினில் நான் ஷார்ட் கட்ஸ் எடுத்துருக்கேன். அற்புதமான ஒர்க். ஐ வாஸ் ஃபீலிங் ஸோ த்ரில்ட் அபவுட் இட். அண்டு எனக்கு ரொம்ப ரொம்ப எமோஷனலாக ஐ ஃபெல்ட். அண்ட் ஐ வாஸ் தேங்க்ஃபுல் டு ஈஸ்ட்மன் காலேஜ் பிகாஸ் ஐ சிம்ப்ளி ரிலைட் on the manufacturer's claim. This is all possible ன்னு அவனுடைய claim ஒன்று இருக்கு இல்லையா? I simply relied on that. அது எலிமெண்ட்ரி arithmetic, மேத்தமேட்டிக்ஸ் கூட இல்லை, எலிமெண்ட்ரி arithmetic and your own judgment. நிறைய பேர், though I am slightly deviating, நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறாங்க, அது எப்படி உங்களுக்கு மட்டும் இந்த பச்சை வருது, அது எப்படி உங்களுக்கு மட்டும் இந்த ஸ்கின் டோன் வருது என்று இன்றைக்கி கேட்குறாங்க. ஸோ ஐ டெல் தெம், when I go to a place, இப்போ ஊட்டியன்னு எடுத்துக்கோங்களேன் சார், நீங்கள் ஊட்டியை காமிச்ச மாதிரி வேறு யாரும் காமிக்கல சார். இது ஒரு ஸ்டாண்டர்ட் காம்ப்ளிமெண்ட் தட் இஸ் பீயிங் given to me. ஸோ நிறைய
students கேட்குறேன், how is it that you get this green and this in Ooty? We are not even seeing these places. Leave alone seeing. Let us talk about the green and what my frame ன்னு சொல்கிறேன். அவங்களுக்கு நான் சொல்கிறது வந்து, நாம் வந்து இதை உருவாக்கலை, நான் இதை படைக்கலை. இது வந்து படைப்பாளிகளுக்கெல்லாம் படைப்பாளன் ஒருத்தன் இருக்கான் இல்லையா, தி மாஸ்டர் கிரியேட்டர், அவனால் படைக்கப்பட்ட விஷயம். நான் படைக்கலை இது, நான் இதை பார்க்குறேன், நீயும் இதைத்தான் பார்க்குற. நான் பார்த்ததுக்கும் நீ பார்த்ததுக்கும் பெரிய வித்தியாசமெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் பார்த்ததை தான் நீயும் பார்க்குற. ஆனால் நான் இதை பிரதி எடுக்கிறப்போ என்னுடைய மனநிலை வேறு. இந்த மாஸ்டர் கிரியேட்டர், பிரபஞ்ச சக்தி என்று சொல்லப்படுற அந்த மாஸ்டர் கிரியேட்டருடைய படைப்பு இது. இந்த படைப்பை நான் பிரதி எடுக்கிறப்போ அவன் வந்து போனால் போகட்டும்னு எனக்கு உள்ள ஒரு சின்ன பொறியை போட்டு வச்சுருக்கான். இந்த படைத்தல் என்கிறது பிரம்மாவுடைய சமாச்சாரம் இல்லையா. படைச்சோனேன்னு மலையாளத்தில் சொல்லுவாங்க முஸ்லீம்ஸ். ஸோ இது கிரியேட்டர் அவனுடைய வேலை. எனக்குள்ளே இந்த க்ரியேட்டிவிட்டியில் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி, அந்த ஆர்வத்தை ஏற்படுத்தினதும் அவன் தான், அதுக்கு தீனி போட்டதும் அவன் தான். ஏற்படுத்தி சரி நீ எடுத்துக்க, பிரதி எடுத்துக்க என்று சொன்னதும் அவன் தான். ஸோ இந்த மாஸ்டர் கிரியேட்டருடைய ஒரு ஒர்க்கை நான் ஒரு சோட்டா மோட்டா ஒரு மூக்குப்படி ஸ்டஃப் நாம் போய் பிரதி எடுக்கிறதுக்கு நிற்கிறப்போ அதுக்கான பக்தியோடையும் பயத்தோடையும் நான் அதை எடுக்கிறேன். அதுதான் வித்தியாசம். அதுதான் வித்தியாசம். For you it is just some place, some face, something. But to me it is not that. So the reverence mukkiyam. That reverence and that feel for it, to the object, and your thankfulness and your awe about the person who created it, about the Shakti that created. அந்த மரியாதையோடையும் அப்புறம் அதோட இன்னொரு விஷயம் இருக்குது. நான் இதை இப்படி பார்க்குறேன், நீயும் அதை அப்படி தான் பார்க்குற. பெரிய வித்தியாசம் இல்லை. சேம் 7 o'clock என்ன லைட் வருதோ அதுதான். பட் இதை வந்து நான் வந்து என்னுடைய ஆடியன்ஸுக்கு காமிக்கணும் என்று நான் முயற்சி எடுக்கிறப்போ நினைக்கிறப்போ ஆஸ் எ கிரியேட்டர் ஐ டிசைட் நான் இதை இப்படி பார்க்குறேன். பட் இதை உனக்கு காமிக்கிறப்போ ஐ வாண்ட் டு ஷோ இட் டு யூ திஸ் வே என்கிற ஒரு முடிவுக்கு வர்றேன். நான் பார்த்ததை அப்படியே காமிக்கிறது, உள்ளதே உள்ளபடிங்கிறது ஒரு மெத்தட். ஆனால் நான் அப்படி நினைக்கல. நான் இதை இப்படி பார்க்குறேன், இது இப்படி இருக்குது, நான் அதை இப்படி பார்க்குறேன், அதை உனக்கு காமிக்கிறப்ப இதை இப்படி காமிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். தட் இஸ் மை இண்டிவிஜுவாலிட்டி. என்னுடைய தனித்துவம், என்னுடைய பின்னணியை வச்சு நான் எடுத்த முடிவு. அந்த முடிவை நோக்கிய என்னுடைய எக்ஸ்போஷர், என்னுடைய லைட்டிங், என்னுடைய கம்போசிஷன், எவ்ரிதிங் இஸ் தேர். தட் மேக்ஸ் த டிஃப்ரென்ஸ்.